வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். ரைட், நம்ம எஸ்கியூஎல் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம எஸ்கியூஎலுக்கான கிரியேட் ஆர் ஆல்டர் அதுக்கான கொஸ்டின் செட்டு பற்றி பார்க்க போகிறோம். ரைட், ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த என்டையர் வீடியோ சீரீஸை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத அப்ளை பண்ணும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும். ரைட், ஸோ அப்போ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் கான்ஃபிடன்ஸ் லெவலும் தெரியும். ரைட், ஸோ அதுக்காகத்தான் இந்த கொஸ்டின் செட்டுங்கிறது. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் ஒரு 2 செட்டு சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் உங்களை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர்ஸை கூட நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ஆன்சர்ஸை ஜிட்டப்பில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க்ஸை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் அதை பார்க்குறேன். மீதி பேருக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரைட், ஸோ இந்த கொஷின் செட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இது கிரியேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக எழுத தெரியுதா, எஸ்கியூஎல்ல டேபிள் கிரியேஷன் ப்ராசஸ், ரைட், அதை கரெக்டாக நம்ம பண்ணுறோமா அப்படிங்கிறதும், ஆல்டர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ண டேபிளை ஆல்டர் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸும் உங்களால் கரெக்டாக எழுத முடியுதான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான கொஷின் செட்டு தான் இது. ரைட், ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஜிட்டப்பில் ரூட் -YT அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், ரூட் யூடியூப்னு. ரைட், அதில் எஸ்கியூஎல் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு ரெப்பாசிட்ரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெப்பாசிட்ரியில் உங்களுக்கு தேவையான எல்லா கோடும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸில் கொஷின் செட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ்ன்னு இருக்குது, சாம்பிள் டேட்டா அண்ட் ஸ்கிரிப்ட்னு இருக்குது. இந்த சாம்பிள் டேட்டாவில் உங்களுக்கு நார்த் வின் டேட்டா இருக்குது. ரைட், ப்ராடக்ட்ஸ்.txt ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நம்ம இன்சர்ட் டெமோவில் யூஸ் பண்ணோம். நிறைய ப்ராடக்ட்ஸுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது அதில். அதே மாதிரி ஒர்க்லோடுக்கான சாம்பிள், ரெகுலர் ஒர்க்லோடுக்கான சாம்பிளும் நார்த் விண்டுக்கு கொடுத்த ஒர்க்லோடுக்கான சாம்பிளும். ஸோ இது ரெண்டும் நம்ம அந்த கொரி அனலைசர், கொரி ஆப்டிமைசேஷன் ஆப்ஷனில் பார்த்தது இண்டெக்ஸிங்கில். ரைட், ஸோ இது போக பார்த்தோம்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற கொஸ்டின் செட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கான கொஸ்டின் செட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா கிரியேட் அண்ட் ஆல்டர் அதுக்கான கொஸ்டின் செட்டில் தான் நம்ம இங்கே இருக்கோம். அதுக்கான சேலஞ்ச் இருக்குது. எஸ்கியூஎல் கொரீஸுக்கான கொஸ்டின் செட்டு தனியாக இருக்குது. ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்கான சேலஞ்சு தனியாக இருக்குது. அதுக்கான டிஸ்கஷன் தனியாக இருக்குது. ரைட், ஸோ இதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறது. ஸோ இந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே கோட் டெமோன்னு சொல்லி இன்னொரு ஃபோல்டரில், ரைட், எல்லா கோடும் நான் யூஸ் பண்ண கோடு எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கும். இதே லிங்க்கில் அவைலபிளாக இருக்கும். அதிலிருந்து நீங்கள் தேவையான கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். .SQL ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் செட்டுக்கு போகலாம். ரைட், நம்ம RDBMS அப்படின்னு ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம், ஒரு வீடியோ சீரீஸ் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. அந்த வீடியோ சீரீஸில் கடைசியாக நம்ம ஒரு கொஸ்டின் செட்டு கொடுத்தோம். அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நான் நார்மலைஸ் பண்ணி காட்டினேன். உங்களுக்கு ஒரு வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் நார்மலைஸ் பண்ணி காட்டினேன். அட் த எண்ட் ஆஃப் 3NF இந்த 5 டேபிளும் தான் நமக்கு பாக்கி இருந்தது. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், கிளாஸ் டீட்டெயில்ஸ், டீச்சர் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் அண்ட் சிட்டிஸ் அப்படின்னு. ரைட், இப்போ நான் உங்களுக்கு 2 விஷயங்கள் சொல்கிறேன். ஒன்று, இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம அட்ரஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக எடுத்திருக்கோம், சிட்டிஸு அப்படின்னு மட்டும் எடுத்திருக்கோம். டீச்சர் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக எடுத்திருக்கோம். ரைட், இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஆட் காலம்ஸ், அடிஷ்னல் காலம்ஸை மீனிங்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். மீனிங்ஃபுல்லான ஃபீல்ட்ஸை ஒரு ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, ஸ்கூல் டீச்சருக்கு ஏற்ற மாதிரியான ஃபீல்ட்ஸ் என்ன இருக்குன்றதை ஆட் பண்ணி திரும்ப நார்மலைஸ் பண்ண வேண்டி இருந்தால் நார்மலைஸ் பண்ணிக்கோங்க. ரைட், இது ஒன்று. ஓகே, நான் அதுக்கெல்லாம் ரெடியாக இல்லை அப்படின்னு சொன்னால் நேராக சேலஞ்சுக்கு போயிடுவோம். இந்த 5 டேபிளுக்கும் நீங்கள் டேபிள் கிரியேஷன் பண்ணணும். இந்த 5ஐயும் நீங்கள் எஸ்கியூஎல்ல டேபிள்ஸாக கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்படி கிரியேட் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கான கைட்லைன்ஸ். இந்த 7 விஷயங்களை மனசில் வச்சு கிரியேட் பண்ணணும். ஸோ நான் யூஸ்வலாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சொல்கிறது, ரைட் டேட்டா டைப்பை சூஸ் பண்ணுங்கள். டேபிளை கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் கரெக்டான டேட்டா டைப்பை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் நேம்னா என்ன டேட்டா டைப் சூஸ் பண்ண போகிறீங்க? கேரக்டர் சூஸ் பண்ண போகிறீங்களா, வேர் கேர் சூஸ் பண்ண போகிறீங்களா, வேர் கேர் சூஸ் பண்ண போகிறீங்களா, என்ன சைஸ் கொடுக்க போகிறீங்க? ரைட், 20 கொடுக்க போகிறீங்களா, 13 கொடுக்க போகிறீங்களா, 15 கொடுக்க போகிறீங்களா? கொஞ்சம் டொமைன் ஸ்டடி பண்ணுங்கள். இதுக்கு நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னென்னா, கொஞ்சம் டொமைன் ஸ்டடி பண்ணுங்கள். டொமைன் ஸ்டடினா இப்போ தமிழ்நாட்டில் ஆவரேஜாக நேம் லென்த் என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
இந்தியாவில் ஆவரேஜாக நேம் லென்த் என்ன இருக்கும், அப்போ எவ்வளோ பெரிய ஃபீல்டை நான் நேமுக்கு கொடுத்தா நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் உலகத்துக்கு பூரா கேட்கல, இந்தியாவுக்கு எப்படி இருக்கும், தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும், இதை தேடி பார்க்கலாம்ல. ரைட், பாப்புலர் நேம்ஸ் சர்ச் பண்ணி பார்க்கலாம்ல. அப்போ நேம்ஸ் எவ்வளவோ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதில் இருந்து மேக்ஸ் என்ன, மின் என்ன, ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபீல்டு சைஸை நீங்கள் முடிவு பண்ணலாம்ல. அப்படி தான் ஒரு டெவலப்பராக நம்ம முடிவெடுக்க வேண்டியிருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி டொமைன் ஸ்டடி கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்போ கரெக்டான டேட்டா டைப்பை ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க. இப்போ நான் கொடுத்தது தான் ஜஸ்டிஃபிகேஷன். நான் ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்தியாவில் பாப்புலர் நேம்ஸ் ஃபுல்லாக எடுத்து பார்த்தேன். இல்லை இந்தியாவில் ஆவரேஜ் நேம் என்னன்னு அவங்களே ஆல்ரெடி ஸ்டடி பண்ணி போட்டிருந்தாங்க. அதிலேருந்து நான் இந்த சைஸை முடிவு பண்ணிக்கிட்டேன்னு சொல்லலாம், இந்த டேட்டா டைப்பை முடிவு பண்ணிக்கிட்டேன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி உங்களுடைய டிசிஷனுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். ஒவ்வொன்றுக்குமே முக்கியமான கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் கரெக்டான டேட்டா டைப்பை சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது. அடுத்தது ரோ லெவல் அண்ட் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். மொத்தம் 6 கன்ஸ்ட்ரெயின்ட் பார்த்துருக்கோம். ரைட், எஸ்பெஷலி இதில் செக்கெல்லாம் மல்டிபிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். எந்த அளவுக்கு ப்ராப்பராக என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் ப்ராப்பர் வேல்யூஸ் என்ன ரேஞ்சில் இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். இப்போ கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது 1லேருந்து ஆரம்பித்து 12 வரைக்கும் தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம அந்த ஸ்கூல்லேயே அந்த டீட்டெயிலை சொல்லியிருக்கோம். ரைட், அப்போ இது வரைக்கும் நீங்கள் அந்த செக் பண்ணியிருக்கணும். 1 to 12 மட்டும்தான் கிளாஸில் அலோவ் பண்ணணும், வேறு எதுவும் அலோவ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுங்க. ரைட், அதே மாதிரி ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஆட் பண்ணும்போதும் கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்கிற கீவேர்டை கொடுத்து அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு நம்மளே நேம் கொடுத்து ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பர் நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுங்கள். டேபிளுக்கு பேர் வைக்கும்போது, ஃபீல்டுக்கு பேர் வைக்கும்போது, கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு பேர் வைக்கும்போது எல்லாமே ப்ராப்பரான நேமிங் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்பேஸ் விடாதீங்க, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கோம். ரைட், அந்த அட்வைஸை பூரா இங்கே ஒரு வாட்டி ரீகால் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் சொன்னோம். நம்ம எப்பயுமே கன்ஸ்ட்ரெயின்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது டேபிளை முதல்ல கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரெயின்ஸை ப்ராப்பராக நேமோட ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இப்படி ஆட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு சொன்னோம். அப்படி ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரைட், ஸோ இப்படி டேபிளை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சாம்பிள் டேட்டா ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு 10லேருந்து 20 ரெக்கார்டு, சாம்பிள் ரெக்கார்ட்ஸை, மீனிங்ஃபுல்லான ரெக்கார்ட்ஸை, சும்மா எக்ஸ் ஒய் இசட்னு போடாமல் ப்ராப்பர் நேம்ஸை வச்சு ப்ராப்பரான டேட்டாவை ஃபில்லப் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு என்கிட்ட கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தேன்னா, உங்களை ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கோ அல்லது ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கோ நான் ஒரு 3 days கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சும்மா எக்ஸ்ஒய் இசட்னு டேட்டா பேஸில் ஏதாவது டம்மி வேல்யூ போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு எடுக்க மாட்டேன். ரைட், அப்போ ப்ராப்பராக கொஞ்சம் யோசிச்சு ஒரு 10 ரெக்கார்டை அந்த 5 டேபிள்லையும் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது. ரைட், அதை போட்டு டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி ஒரு அப்ளிகேஷனுக்கு யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேசிக் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன டேட்டா வேணுமோ அந்த அளவுக்கு டேட்டாவை, சாம்பிள் டேட்டாவை, மீனிங்ஃபுல் டேட்டாவை உள்ளே ஃபில்லப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக கொடுத்துருக்கீங்கன்றதையும் கன்ஸ்ட்ரெயின்ஸை எப்படி ப்ராப்பராக கொடுத்துருக்கீங்கன்றதையும் வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு டேட்டா பேஸ் டயக்ராம் ரெடி பண்ணுங்கள். நம்ம ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கோம் எப்படி டேட்டா பேஸ் டயக்ராம் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. யூசிங் த மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோலையும் இருக்கும், கிரியேட்லையும் இருக்கும். ஸோ எப்படி ஒரு அந்த நார்த் விண்ட் சாம்பிள் டேட்டா பேஸ் ஆட் பண்ணப்பையும் நான் பண்ணி காமிச்சேன். ரைட், அப்போ எப்படி ஒரு டேட்டா பேஸ் டயக்ராமை நம்ம கிரியேட் பண்ணுறதுங்கிற வீடியோவை பார்த்துட்டு ஒரு டேட்டா பேஸ் டயக்ராம் கிரியேட் பண்ணுங்கள் உங்களோட டேபிள்ஸுக்கு. அந்த டேபிளுக்கான ரிலேஷன்ஷிப்லாம் அதுவே காட்டும். அதெல்லாம் கிளியராக விசிபிளாக இருக்கிற மாதிரி ப்ராப்பராக அலைன் பண்ணி வச்சு அதை எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அதை இமேஜாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது ஒரு இமேஜாக, அந்த இமேஜை ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஜியூஐ டேபிள் டிசைனரை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. கோட் எழுதி கிரியேட் பண்ணுங்கள். ஸோ தட் ரீயூசபிலிட்டியும் ரிலையபிலிட்டியும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஜியூஐயில் பண்ணால் நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப்பை அடுத்த வாட்டி பண்ணும்போது மறந்துடுவோம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வரும்னு சொன்னோம். ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்போ ஃபுல்லாகவே கோட் எழுதியே இதை கிரியேட் பண்ணுங்கள். அப்போது ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து டேபிள்லேருந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை இதை பூரா எழுதி ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோட ரெடி பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்டாக அடிஷ்னல் காலம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதுனீங்கன்னா இது நீங்களே ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுடைய இன்டர்வியூவில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரைட், இப்படியே செஞ்சாலும் பரவாயில்லை. ரைட்.
ஸோ இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இது பேசிக் கொஸ்டின் செட்டு. ஸோ இதுலேயே நம்ம அந்த ஆர்டிபிஎம்எஸ்லேயே இன்னும் 2 கொஸ்டின் செட்ஸ் கொடுத்துருந்தோம். இது அங்கே போய் பார்த்தீங்கனாலே தெரியும். நார்மலைஸ் பண்ண சொல்லி ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் ஒன்றும் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஒன்றும். ரைட். அப்போ இதையே டூ த சேம் ஃபார் த பிலோ கொஸ்டின்ஸ் ஆஃப்டர் நார்மலைசிங் தம். அப்போ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் நார்மலைஸ் பண்ணிவிட்டு இதில் வரக்கூடிய டேபிள் அவுட்புட்டுக்கும் இந்த 7 கைட்லைனையும் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான டேபிள் கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம என்ன சொன்னோமோ அதை அந்த டேபிள்ஸுக்கும் செய்ய ட்ரை பண்ணுங்க. இதை முடிச்சிங்கனாலே ஓரளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிடும். உங்களால் ப்ராப்பரான டிசைன் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும் டேபிள் டிசைன்றதை பொறுத்த வரைக்கும். ரைட். இதுக்கப்புறம் 2 சேலஞ்ச் இருக்குது. நான் சேலஞ்சை தனி வீடியோவாக போடலை, ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அங்கே ஆர்டிபிஎம்எஸில் நம்ம 2 அப்ளிகேஷனுக்கு டேட்டாபேஸ் டிசைன் பண்ண சொல்லியிருந்தோம். ஒரு சூப்பர் மார்க்கெட் பில்லிங்க்கும் ஒரு ஸ்கூலுக்கு கிரேட் புக் செய்கிறதுக்கான அப்ளிகேஷனும். இதை நீங்களே தான் ஃபுல்லாகவே செய்யணும்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு மட்டும் நம்ம சாம்பிள் காலம்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். இதில் நம்ம வந்து ரிக்குயர்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். நீங்கள் தான் டேபிள் எழுதி எல்லாமே பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அப்போ நீங்கள் இந்த 2த்துக்குமான டேபிள்ஸை கிரியேட் பண்ணி இதே கைட்லைன்ஸ் ஃபுல் செட் ஆஃப் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி இதுக்கான டேபிள் செட்டை கிரியேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ரைட். இதை முடிச்சிங்கன்னா ரைட் நீங்கள் வந்து ஒரு 6 months எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எஸ்கியூஎல் டெவலப்பருக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 3 டேபிள் செட்டுக்கானது ப்ளஸ் இந்த 2 சேலஞ்சுக்கானது ப்ளஸ் நம்மளுடைய வீடியோஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ப்ராப்பராக செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு 6 months எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கிளைம் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இதில் எஸ்கியூஎல் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் ப்ராஜெக்டாக செஞ்சு ஒரு ப்ராப்பர் ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக போட்டு ஜிட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கும் அந்த லிங்கை சப்மிட் பண்ணுங்கள். உங்களோட லிங்க்டின்ல ஷேர் பண்ணுங்கள். ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களால் செய்ய முடியுமான்னு பாருங்கள். இதுதான் சேலஞ்சு. அந்த 2ம் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அது என்ன சேலஞ்சுங்கிறது நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான டேபிள் கிரியேஷன் ப்ராசஸ், டேபிள் கிரியேஷனுக்கான சேலஞ்சில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அதை நீங்கள் ஆல்ரெடி டொமைன் ஸ்டடி பண்ணி தான் செஞ்சுருப்பீங்க. நார்மலைசேஷன் பண்ணுறீங்கன்னா அப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும் அது 2ம். அதுக்கான டேபிள் கிரியேஷன் ப்ராசஸை சொன்ன கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக செஞ்சீங்கன்னா போதும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எஸ்கியூஎல் கொரீஸுக்கான இது வந்து வெறும் கிரியேட்டும் ஆல்டரும் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் 2 வீடியோ தான் ஃபண்டமெண்டல் கொரீஸும் கிரியேட் ஆல்டர் மட்டும்தான் நம்ம இதில் டீல் பண்ணியிருக்கோம். மீதி நம்ம பார்த்த எல்லா எஸ்கியூஎல் கொரிக்கும் சேர்த்து ஒரு 45 கொஸ்டின்ஸ். ரைட். சாலிடான கொஸ்டின்ஸ் அது. அதை முடிச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் 1 year வரைக்கும் கூட கிளைம் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் கொஸ்டின்ஸும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். யூஸ்வலாக இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படிங்கிறதும் நம்ம அதில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அதில் நான் எஸ்கியூஎல் கொரீஸுக்கான கொஸ்டின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ரைட். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு தேவையான லிங்க்ஸ் நான் சொன்ன மாதிரி ஜிட்டப்பில் இருக்குது. அங்கேருந்தே நீங்கள் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.